அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. கண்டாந்திர நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய அவலம் என்பது வாழ்க்கையில் அவன் அவலப்பட்டுட்டே இருப்பான். ஏன்னா இந்த மாதிரி கண்டாத்திர நட்சத்திரங்கள் என்பது நீங்க ரொம்ப புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஜாதகம் பார்த்தா பளீருன்னு இருக்கும். ஒரு ஜாதகத்துல 2 கூடையவன் ஆட்சியா இருப்பார். நீங்க என்ன நினைப்பீங்க? அப்ப 2 கூடையவன் ஆட்சியா இருக்காருயா, உனக்கு என்னையா பொருளாதாரத்துக்கு நீ ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இல்லை நீங்க பொய் சொல்றீங்க அப்படி. அவன் ஐயா சாமி நான் என்ன சொல்றேன்னா உண்மையாவே கஷ்டப்படுறேன் அப்படிமா. அப்ப இந்த கண்டாத்திர நட்சத்திரங்களை எப்படி கண்டுபிடிப்பது? முன்னோர்கள் சொல்லுவது உண்மையா அப்படின்னா 100% அக்யூரேட் உண்மை. அதாவது இந்த கண்டாத்திர நட்சத்திரங்கள் யாரு தெரியுமா? புதனும் கேதும் தான். இவங்கள மாதிரி கொடூரமான எவனுமே கிடையாது. புதனுடைய நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் ரேவதி 4ஆம் பாதம், ஆயில்யன் 4ஆம் பாதம், கேட்டை 4ஆம் பாதம். அதே சமயத்துல என்ன சொன்னா உங்களுக்கு கேதுவோடைய 1ஆம் பாதம் அசுபதி 1, மகம் 1, அசுபதி 1, மகம் 1, மூலம் 1. இதுல கிரகம் உட்கார்ந்து விட்டால் உங்களை நல்லா பிதுக்கி எடுத்துரும். அற்புதமா பிதுக்கி எடுக்கணும். சாதாரணமாக நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இது எல்லாருக்குமே தெரியுமானா நுணுக்கமான விஷயங்களை ஜோதிடத்தில் நுணுக்கமான விஷயத்தை படியுங்கள். உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் தாந்திரிகத்துல போய் தாந்திரிகம் என்பது ஒரு அவசரத்திற்கு கொடுக்கப்படுகின்ற உப்புமா, அவ்வளவுதான். ஒரு அவசரத்துக்கு பசி, சாப்பாடுக்கு என்ன சார் 2 மணி நேரம் லேட் ஆகும். அப்ப என்ன செய்வாங்க? இப்ப என்ன இருக்குது, பசி ரொம்ப இருக்குது, அப்ப ஒரு 10 நிமிஷத்துல உப்பா கண்டி தட்டுல வைக்கிறது தான் தாந்திரிகம். இது நிரந்தரமானது அல்ல. எல்லாருமே தாந்திரிகமா நீங்க ஒரு தடவை செய்வீங்க. ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் ஒரு தடவை செய்வீங்க, 2 தடவை செய்வீங்க, சக்சஸ் ஆயிரும். திரும்ப திரும்ப செய்வீர்கள், வேலை செய்யாது. திரும்ப திரும்ப இந்த வேலை செஞ்சா செய்யாது. அப்ப நான் ஒருத்தட்ட போய் கைமாத்து வேணும், நான் 2 நாளையில தந்துடுறேன். என்ன சொன்னா ஒரு தடவை கைமாத்து கொடுத்துருவாங்க. சரி, ஏதோ அவசரமா கேட்காரு. 2ஆவது தடவை போய் கைமாத்து, சரி என்ன ஒரு தடவை கைமாத்து கேட்டார், திரும்ப கொடுத்துட்டாரு. 2ஆவது தடவை கைமாத்து கேட்காரு. சரி ஏதோ என்ன சொல்றாங்கன்னா சரி தெரிஞ்ச மனுஷன் கொடுப்பாங்க. 3, 4 திரும்ப திரும்ப போயிட்டு இருந்தீங்கன்னா அன்னைக்கு கேட்டீங்க அவசரமா இருந்தது, இன்னைக்கு எங்க வீட்டுல இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இதுதான் தாந்திரிகம். தாந்திரிகத்தை அவசரத்திற்கு பயன்படுத்துங்கள். மாந்திரிகத்தை என்ன சொன்னா லாங் ஸ்டாண்டிங் நின்று வேலை செய்யும். மாந்திரிகம் என்பது மந்திரம், எந்திரம். மாந்திரிகம் என்பது மந்திரமும் எந்திரமும். தாந்திரிகம் என்பது என்ன சொன்னா ஒரு விடலை போட்டா இன்னைக்கு தொழில் ஓடல, 4 நாள் தொழில் ஓட, 2 விடலை என்ன சொன்னா ரெட்ட பிள்ளையார் கோயிலுக்கு இங்கிட்ட ஒரு விடலை இங்கிட்ட உடனே அடுத்து ஒன்று நடந்துடும். அதே இதை நீங்கள் நித்தமும் செய்தீர்கள் என்று சொன்னால் நடக்காது. தாந்திரிகம் நிலையற்றது, மாந்திரிகம் நிலையானது. ஆனா மந்திரம் சீக்கிரம் வேலை செய்யாது, எந்திரமும் சீக்கிரம் வேலை செய்யும். என்னத்தை இதெல்லாம் போய் இவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் வருத்தப்படுத்த செய்வீங்க. ஆனால் அது கடைசி வரை உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சு விட்டது என்று சொன்னால் அமுதசுரவி மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கும். நீங்கள் அதற்கு இன்புட் கொடுத்து கொண்டே இருக்கணும். பூஜை மந்திரம் செஞ்சுட்டே இருங்க. என்னைக்கு இருந்தாலும் என்ன சொன்னா உங்களை கரையேற்றி விட்டுரும்.
அந்த மாதிரி இந்த தாந்திரீக இந்த கண்டாத்திர நட்சத்திரம் கேதுவுடைய 1ஆம் பாதம், புதனுடைய நட்சத்திரத்தின் 4ஆம் பாவம். இதில் கிரகம் இருந்தால் உங்களை வச்சு வாங்கிரும், கண்டிப்பாக வாங்கிரும், கண்டிப்பா வச்சு வாங்கும். அது எந்த காரகத்துவத்தில் உட்கார்ந்துருக்கோ அதுல நீங்கள் என்ன சொல்லலாம்னா பலவீனமானவர்கள் ஆகிவிடுவீர்கள், பலவீனமானவர்கள் ஆகிவிடுவீர்கள். ஒரு ஜாதகத்தில் புதன் அஸ்வதி நட்சத்திரம் 1ஆம் பாகத்தில் இருக்கார். தாய்மாமன், புதன் என்று சொன்னால் தாய்மாமன். அந்த தாய்மாமனால் அந்த குழந்தைக்கு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது, எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. அப்ப அது எப்படி இருக்கும்னு பார்த்துடுங்க. ஆனா இருக்கிறார், நன்றாக இருக்கிறார், தாய்மாமன் நன்றாக இருக்கிறார். ஆனால் அந்த கிரகத்தால் இவர்களுக்கு நன்மை உண்டா அப்படின்னு சொன்னா இல்ல. தான் ஒரு கல்வி படித்திருக்கிறது, புதன் அசுபதி 1ல தான் படித்த கல்விக்கும் அவர் வேலை பார்க்கிற கல்விக்கும் சம்பந்தமே கிடையாது. தான் படித்த கல்விக்கும் அது வேலை பார்க்கறதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. அப்ப ஆனால் என்ன, நல்ல வேலை, நல்ல சம்பளம், அது ஓகே. ஆனால் தான் படிச்ச அந்த புக்குக்கும் அங்க பார்க்குற வேலைக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த மாதிரி பண்ணிடும். அப்ப யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் அசுபதி கேதுவுடைய நட்சத்திரங்களில் 1ஆம் பாதத்திலும் ரேவதி நட்சத்திர புதனுடைய நட்சத்திரங்களில் 4வது பாதம் எங்க இருக்கும், ஜலராசியில இருக்கும். இது என்ன சொல்றேன்னா நெருப்பு ராசியில இருக்கும். அப்ப இதை நீங்க என்ன சொல்றான்னா என்ன செய்யணும், என்ன பண்ண முடியும், இப்படி ஒரு அவல நிலைமையில நமக்கு ஏதாவது கிரகம் மாட்டியிருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமானது. இந்த இதுல மாட்டி அதுல நீங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. எனக்கெல்லாம் 2 கிரகம் மாட்டிருக்கு, 2 கிரகம் மாட்டிருக்கு. இதெல்லாம் ஜோதிடம் படிச்ச பிறகு கண்டுபிடிச்ச பிறகு என்ன சொன்னா அதுக்கு ஏதாவது ரெமெடிகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்றது பண்ணி காலத்தை என்ன சொன்னா கடத்தி விட்டோம். இருந்தாலும் அது கடைசி வரைக்கும் கண்டாத்திர நட்சத்திரம் தான். அப்ப என்ன சொல்றான்னா நீங்கள் என்ன சொல்றான்னா உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் கேதுவோடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், இதற்குண்டான உணவுகளை நீங்கள் தானம் செய்ய கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இப்ப ரேவதி நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கோம், இளந்த பழம் தானம் பண்ணலாம். அசுவதி நட்சத்திரத்துல போய் இருந்ததுன்னா முந்திரி பருப்பு தானம் பண்ணலாம். மக நட்சத்திரத்துல போய் இருந்ததுன்னா மாங்காய் தானம் பண்ணலாம். ஆயிலிய நட்சத்திரத்துல போய் இருந்ததுன்னா முருங்கைக்காய் தானம் பண்ணலாம். கேட்டை நட்சத்திரத்துல போய் இருந்ததுன்னா செர்ரி பழமும் வல்லாரை மிட்டாயும் தானம் பண்ணலாம். மூல நட்சத்திரத்துல இருந்தால் கொய்யாப்பழம் தானம் பண்ணுங்க. கொய்யாப்பழம் இதுல இந்த கிரகத்தோடைய கண்டாத்திர நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிற இந்த ரேவதி நட்சத்திரம், ஆயிலிய நட்சத்திரம், அதற்கடுத்து என்ன சொல்றான்னா கேட்டை நட்சத்திரம், இந்த 3 பொருள்களுக்கு உண்டான 3 கிரக நட்சத்திரங்களுக்கு உண்டான உணவுகளை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன செய்யும்னா நீங்க போய் என்ன சொல்றேன்னா உள்ள போய் கைவிட்ட மாதிரி ஆகி போயிடும். அவன் ஜனமா குலகத்தட்டில் கையை யாரா விட சொன்னா அப்படிங்கிறதான். அப்ப இப்படி இருந்தது என்று சொன்னால் எந்த கிரகம் என்ன சொன்னாலும் இந்த நட்சத்திரங்களில் இருந்தால் நீங்கள் தயவு செய்து அந்த உணவுகளை தானம் பண்ணுங்கள். அந்த உணவுகளை தானம் பண்ண என்ன சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அது சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும். கஷ்டங்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும். அதனால கண்டாத்திர நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரத்தின் 4ஆம் பாதமும் அசுபதி கேதுவுடைய நட்சத்திரத்தின் 1ஆம் பாதமும் ஆகும். இதில் கிரகம் இருந்தால் அதற்குண்டான உணவுகளை என்ன சொன்னா நீங்கள் தானம் செய்வது மிக 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 நல்லது, மிக 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 நல்லது. அப்படி நீங்கள் தானம் பண்ணி கொண்டு வர என்ன சொல்லலாம்னா அதுல முக்கியமான கிரகங்கள் மாட்டி வரும். எனக்கெல்லாம் தனஸ்தானாதிபதி லக்கணாதிபதி மாட்டிட்டார். தனஸ்தானாதிபதி லக்கணாதிபதி மாட்டினா எப்படி இருக்கும்?
என்ன பண்ண முடியும்? நம்ம போன பிறப்புல வந்த பண்ண கர்மாக்கள் இப்பிறப்பில் அனுபவிக்கிறோம். அதெல்லாம் வகையா வந்து என்ன சொன்னா அனுபவிக்கிறோம். அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. நினைக்கலாம், அதாவது என்ன சொல்றான்னா வந்து அது தாங்கக்கூடிய வல்லமை வந்து என்ன சொன்னா அனுபவம் வர வர வந்து விட்டது. இவ்வளவுதானே, எத்தனை நாளைக்கு இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இளம் தலைமுறையினர் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஏதாவது வந்து ரேவதி நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரங்கள் 4வது பாதத்தில் இருக்கிறதா, அது எந்த கிரகம் அப்படிங்கிறத பார்த்துடுங்க. கேதுவோடைய நட்சத்திரத்தின் 1 பாதத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அப்படி பார்த்து கொண்டு இந்த 2 நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை தானம் பண்ணுவதை தவிர சாஸ்திரத்தில் வேற வழிகள் சொல்லவில்லை. அதனால இது உங்களுக்கு வந்து முக்கியமானது இருக்கு. எனக்கெல்லாம் தனஸ்தானாதிபதியும் லக்னாதிபதியும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யறது அப்படின்னா வந்து என்ன சொன்னா வந்து தானம் பண்ணுவதால் தானத்தை வந்து நாம் வந்து முறையாக பண்ணி கொண்டு இருக்கிற காரணத்தினால பாதித்தது என்றும் சொல்ல முடியாது, பாதிக்கலைன்னு சொல்ல முடியாது. அது திரிசங்கு சொர்க்கம் மாதிரி வாழ்க்கையை கொண்டு ஓட்டி கொண்டு இருக்க வேண்டிய ஒரு அவல நிலைதான் என்பதை வந்து இந்த நேரத்தில் நம்ம பதிவு பண்ண கடமைப்பட்டுள்ளோம். ஏன்னா வந்து வதப்பட்டவனுக்கு தான் வதத்தை பத்தி தெரியும், வதப்பட்டவனுக்கு தான் வதத்தை பத்தி தெரியும், வதப்படாதவனுக்கு வந்து என்ன சொன்ன வதத்தை பத்தி தெரியாது. ஜோதிடம் படித்த அத்தனை பேருமே யாருமே வந்து என்ன சொன்ன சுதந்திரமான மனிதர்களாகவும் சந்தோஷமான மனிதர்களாகவும் இருக்க முடியாது. எங்கோ உங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா உங்களுடைய நீங்க ஒரு கல்வி கற்று வச்சிருக்கீங்க, அந்த கல்வியினால் வந்து என்ன சொன்னா நீ விதியை மாற்றக்கூடியவனா, நீ எத்தனை பேருக்கு வந்து என்னென்ன ஜோதிடத்தில் வந்து இந்த கோயிலுக்கு போயிரு அங்க போயிரு நீ நல்லா இருப்பேன்னு நீ சொல்லியிருப்ப இல்லையா? உனக்கு ஆப்பு உண்டு என்று இன்று வரை எல்லா ஜோதிடரும் என்னையும் சேர்த்து ஏதோ ஒரு மதத்தில் சிக்கி இருப்போம். ஆனால் சிக்கி இருக்கின்ற நபர்கள் வந்து என்ன சொல்றான்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா கல்வியில் தேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கணக்கு என்று கூறி, கண்டாத்தர நட்சத்திரம் என்பது ரேவதி புதனின் 4வது பாதமும் அசுபதியின் 1வது பாதமும் என்று கூறி அதற்குண்டான உணவு உங்களுடைய கிரகங்கள் அதற்குள் மாட்டியிருந்தால் நீங்கள் தானம் செய்யுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.